சுவிட்சர்லாண்டில் வந்து ஜூன் 14ஆம் தேதி வரும் இன்னொரு வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்பில் என்னென்னு சொன்னால் 10 மில்லியன் சனத்தொகை நல்லமா அல்லது பிரச்சனையா, ரெண்டாவது விடயம் என்ன சொன்னால் சிவில் சூட்ஸ். இப்படி அந்த விடயத்தை தான் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். சுவிட்சர்லாண்டில் வந்து சனத்தொகை கூடிக்கொண்டு வருது. அதை கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த 10 மில்லியன்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கார்கள். இதை கொண்டு வந்திருக்கு இடதுசாரி கட்சியான எஸ்எஃப்பி இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கார்கள். இவர்களுக்காக இந்த சட்டத்தை யார் ஆதரிக்கிறார்கள், இதனால என்ன நன்மை என்ன தீமை? இந்த இடது கட்சியான எஸ்ஓபி வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரத்துக்கு அமுலுக்கு கொண்டு வரத்துக்கு விரும்புகிற பாயிண்ட்ஸ் என்னென்னு சொன்னால், இல்லாட்டிக்கு அவையில் முன்னுக்கு வைக்கும் பாயிண்ட்ஸ் என்னென்னு சொன்னால், வீட்டு வாடகை வந்து சுவிஸ் நாட்டில் வந்து அதிகரித்து கொண்டு போகிறது. காரணம் என்னென்று சொன்னால், இப்பொழுது வீட்டு வாடகைக்கு எடுப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. அதாவது வீடுகள் வந்து குறைவாக இருக்குது, வாடகைக்கு எடுக்கிறது. அப்படி ஒரு வீடு வாடகைக்கு எடுக்க வந்தால் கூட அதுக்கு டிமாண்ட் கூட இருக்கும் பட்சத்தில் வந்து வீட்டின் வாடகை வந்து ஏறிக்கொண்டு போகிறது. அதே நேரத்தில் வந்து ரோட்டில் வந்து டிராஃபிக் கூடுது, அதால் சனத்தொகை கூடிக்கொண்டு போகிறபடியால் டிராஃபிக்குகள் கூடுது. அதே நேரத்தில் வந்து ட்ரெயின், பஸ் இப்படியான விடயங்களில் நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து ஓவர்லோடடாக இருக்குது, இடங்கள் இல்லாமல் இருக்குது. அதே நேரத்தில் வந்து கிராங்கன் காசு சிஸ்டமும் இதால் வந்து பின்னடைவில் வருது. அதாவது செலவுகளும் வந்து கிராங்கன் காசுக்கு கூடுறதால கிராங்கன் காசு பிரேமியமும் வந்து கூடுதுன்ற பட்சத்தில் இதை விட இன்னும் 4-5 பாயிண்ட்களையும் சேர்த்துத்தான் இடது கட்சியினர் வந்து 10 மில்லியனுக்கு மேலே சனத்தொகை சுவிஸில் வந்து பெருகக்கூடாது, இதை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும் என்று அவை வந்து இருக்கிறோம். இதில் அடுத்த ஒரு விடயம் இருக்கு. இதை இல்லை என்று சொல்லியும் ஒரு கட்சி நிற்கின்றது. இல்லை என்று சொல்றது யார்? இல்லை என்று சொல்றது மற்ற அணி கட்சிகள் வந்து இல்லை என்று சொல்றது காரணம் என்ன என்று சொன்னால், இந்த நாட்டுக்கு வந்து வெளிநாட்டுக்காரர்கள் முக்கியமாக தேவை. 2 விடயங்கள், முக்கியமான விடயங்கள் என்னன்னு சொன்னால், ஹாஸ்பிட்டல், ஐடி இப்படியான ஃபீல்டில் வந்து வெளிநாட்டுக்காரர், ரெஸ்டாரண்ட் வந்து வெளிநாட்டுக்காரர்கள் வந்து முக்கியமாக தேவைப்படுறார்கள் இந்த ஃபீல்டில் வந்து வேலை செய்வதற்கு. அதே நேரத்தில் வந்து நாங்கள் அடிக்கடி கிடைக்கும் பென்ஷன் ஸ்டோரியில் கூட நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் அடுத்த சமுதாயம் தான் இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு வந்து பென்ஷனோ காசு வந்து கட்டணும். அன்றைக்கு இப்போ பென்ஷனுக்கு போகிற ஆக்கள் வந்து சுவிஸில் வந்து கூட பேர், இந்த பேபி பூமர்ன்னு சொல்கிற ஆக்கள் 1958ஆம் ஆண்டிலிருந்து 1964ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் தான் சுவிஸ் நாட்டில் கூடியாக சனத்தொகையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு பெரிய ஒரு தொகையான மக்கள் வந்து பென்ஷனுக்கு போக போகிறார்கள். இன்றைக்கு புதிதாக இப்போ இருக்கிற நியூ ஜெனரேஷனும் வந்து வேலைக்கு போகிறது குறைவாக இருக்க பட்சத்தில் வந்து வெளிநாட்டிலிருந்து வரும் ஆக்கள் வந்து வேலை செஞ்சு ஆஹாஃபோ பென்ஷன்கள் கட்டினாத்தான் இந்த சிஸ்டம் வந்து போக்காமன்னு சொல்லி அவையில் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஆதரிக்கணும். இந்த 10 மில்லியன் சிஸ்டம் வரக்கூடாதுண்டு. ஓகே, என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொன்னால் உண்மையிலேயே இந்த ஹாஸ்பிட்டல், ரெஸ்டாரண்ட் வேலைக்கு வந்து தட்டுப்பாடு இருக்கின்றது. ஒரு கட்சி வந்து அதை ஆதரிக்கிறது. இல்லை அவர்கள் வந்து வேலை செய்தால் வேலையில்லா பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு இருக்குது அப்படியான விடயங்கள். இன்னொரு பக்கத்தில் வந்து இந்த சனத்தொகை கூடுதலாக வந்து சொல்வது போல் ரவி கூடுறது, காசு கொடுக்குறது, வேறு பொருளாதார பிரச்சனைகள்லாம் எதிர்நோக்கிறார்கள். இப்போ ஒரு பக்கம் மக்கள் சனத்தொகை கூடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் சனம் தொகை கூட வேணும் என்ற வேலைக்கு ஆக்கள் வேணும், இப்படியான பெஞ்சும் காசு சிஸ்டங்கள் தேவைன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஸா நோவா, ஹோமா இல்லையா? இதை பற்றியான முடிவை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமாக இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோம், இப்போ கிட்டடியில் கூட இந்தியாவில் ஒரு எலெக்ஷன் வரைக்க பார்த்துருந்தேன். நீங்கள் இதுவரைக்கும் இல்லாத பட்சத்தில் வந்து சனம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே வாழும் சுவிஸில் வாழும் மக்கள் வந்து கண்டிப்பாக, அதுவும் வெளிநாட்டுக்காரர் எங்களை மாதிரி சுவிஸ் நாட்டு நேஷனாலிட்டி எடுத்திருக்கிறவர்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டு போடணும். என்னென்னு சொன்னால், இந்த வார மாற்றத்தால் வந்து எங்களுக்கும் வந்து நன்மைகளும் தீமைகளும் அடங்கி இருக்கின்றன. கண்டிப்பாக எல்லோரும் ஒன்று இதுக்கு எதிராகவோ இதுக்கு சப்போர்ட்டாகவோ நீங்கள் ஓட்டெல்லாம் போடுங்க என்று சொன்னால், இன்னும் எங்களோட சமுதாயத்தில் வந்து ஓட்டு போடுறது வந்து சுவிஸ் நாட்டில் வந்து ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. என்று சொன்னால், எடுக்கும் ஒவ்வொரு வாக்கெடுப்பிலும் பார்க்கும் பொழுது வந்து வாக்கு போடக்கூடிய ஆட்கள் வந்து கன பேர் இருக்கணும். அது எங்களை மட்டும், இப்போ நான் தமிழாக்களை மட்டும் சொல்லல, வெளிநாட்டுக்கார் பொதுவாகவே
வாக்களிப்பு வந்து ரொம்ப குறைவு. ஏனென்று சொன்ன இந்த விளக்கங்கள் இல்லாத பட்சத்திலும் வந்து விஷயங்கள் விளங்காத பட்சத்தில் தான் வாக்கு போடுறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. இதால் தான் நாங்கள் உங்களுக்கு இலவாக இந்த விஷயத்தை வந்து வீடியோ மூலம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். அண்ணா சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கும் தெரியும் நீங்க இதை பற்றி என்ன உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்குது, இது வந்தா நல்லமா இல்லையா. இதை பற்றி நாங்கள் கதைக்கும் பொழுதுதான் இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் இன்னும் டீப்பாக போக முடியும். அதே நேரத்தில் வந்து முக்கியமாக இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன், பொருளாதாரமும் வந்து இந்த சட்டம் வந்துச்சுன்னா எங்களோட நாட்டு பொருளாதாரம் வந்து இதால் வந்து ஸ்டக் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து உருவாகுது. அதால் வந்து என்ன கேட்டால் இதுக்கு வந்து இல்லைன்னா சொல்லணும், இந்த நாடு வந்து தொடர்ந்து வளரணும் என்று சொன்னால் இது வருது. கண்டிப்பாக இடது கட்சிக்காரர்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ்லேயும் வந்து சில நியாயமான விஷயங்கள் இருக்குத்தான், டிராஃபிக் அதில் கூட இருக்கு. ஆனால் அதுக்கும் வந்து ஃபியூச்சரில் வந்து பார்க்கணும் என்னென்ன விடயங்களை கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லாரும் தனியாக வேலைக்கு போய்க்க நபர் தான் கார் ஒரு ஷேரிங் சிஸ்டங்களை கொண்டு வந்தால் நிறைய விதமான டிராஃபிக்கை நாங்கள் உருவாக்கலாம். இல்லாட்டிக்கு போட்டு போகிற சிஸ்டத்தை கொண்டு வந்தால் அதால் வந்து சில விஷயத்தை வந்து அமைக்கலாம். அதை பற்றியும் யோசிக்கலாம். உங்கள் விடயம் என்னன்றதை கண்டிப்பாக மறக்காம இந்த கமெண்ட்ல பண்ணுங்க. அது ரெண்டாவது விடயம் என்ன சொன்னால் இந்த சிவில் சூட்ஸ் அதே வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கு கொண்டு வரதுக்கு டிஸ்கஷன் நடக்குது. அது என்ன மாற்றம், எப்படியான மாற்றம், மிலிட்ரிக்கு போகிறதா சிவில் சூட்ஸுக்கு போகிறதா, இப்படியான விடயம் ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அரசாங்கம் வந்து என்னத்துக்காண்டி இந்த புது சட்டத்தை கொண்டு வரதுக்கு இருக்கணும் என்று சொன்னால், கூடுதலான மக்கள் வந்து மிலிட்ரிக்கு போகிற மக்கள் மிலிட்ரியை அரைவாசியாகவோ இல்லாட்டிக்கு முடித்த பின்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக மிலிட்ரியை தொடர்ந்து போகாமல் சிவில் சூட்ஸுக்கு மாறுகிறார்கள். இந்த காரணத்தில் வந்து மிலிட்ரியில் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து ஆட்கள் குறைவாக இருக்கிற பட்சத்திலும் நாட்டுக்கு மிலிட்ரி ரொம்ப முக்கியம், ஆட்களின் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியம் என்றால உடனடியாக மிலிட்ரியிலேருந்து சிவில் சூட்ஸுக்கு மாறுறதுக்கு ஈஸியாக இல்லாமல் அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்து நீங்கள் மிலிட்ரிக்கு எடுபட்டால் நீங்கள் இலகுவாக சிவில் சூட்ஸுக்கு மாறா பட்சத்தை தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு இருக்கிறார்கள். இதில் வந்து யார் வந்து ஆமோதிக்கிறார்கள் என்று சொன்னால் மிலிட்ரியில் இருப்பவர்கள் மற்ற அரசாங்கம் வந்து இதுக்கு ஆமோதிக்கிறார்கள். காரணம் என்னென்னு சொன்னால் மிலிட்ரியில் வந்து எங்களுக்கு ஆட்கள் தேவை. மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக அளவில் நடக்கும் போர்கள் சண்டையிலன்னு பார்க்கும்போது ஒரு வேலை அது வாரத்துக்கு ரொம்ப குறைவாக இருந்தாலும் சுவிஸ் நாட்டில் ஒரு போர் வந்தால் எங்களுக்கு தேவையான மிலிட்ரி இருக்குதா, ஆட்கள் இருக்கிறார்களா, அந்த அமைச்சத்தில் தான் கண்டிப்பாக இதை வந்து இன்னும் பவர் ஆக்கணும், எங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணுன்றக்காண்டி ஈஸியாக சிவில் சூட்ஸுக்கு மாறாமல் இருக்கிறதுக்கு சட்டத்தை வந்து மாற்றத்துக்கு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து மற்ற பங்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது சிவில் சூட்ஸுக்கு வர ஆக்களை குறைத்து விட்டால் எல்லாரும் மிலிட்ரிக்குள்ளே ஃபிக்ஸாக இருக்க வேண்டிய வந்தால் இந்த சோஷலிசம் உதவியல் செய்யும் இந்த ஆல்டர்ஸோம் இல்லாட்டிக்கு பொது சேவைகள் ஈடுபட்டு இருக்கும் ஆக்கள், இந்த சிவில் சூட்ஸ்ன்றது இப்போ ஒரு வெள்ளம் வந்தாலோ இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாச்சுன்னு சொன்னால் அவங்க தான் முன்னுக்கு வந்திருந்து உதவி செய்வாங்க. அவங்க வந்து குறைஞ்சாங்கன்னு சொன்னால் நாட்டில் வந்து செய்கிற பொது செயல்கள் வந்து குறைந்திருமென்ற சொல்லி அவங்க வந்து இதுக்கு எதிராக நிற்கிறார்கள். உண்மைதான் அவர்களை சொன்னால் இந்த சிவில் சூட்ஸும் தேவை என்று சொன்னால் அவர் சொல்வதை போல் இப்படியான ஹெல்ப்பர் தேவை, காடுகள் இருந்தால் கொண்டா காடுகளில் போய் ஹெல்ப் பண்ணுவது, அப்படியான விடயங்கள் பல விடயங்கள் அவர் மூலமாக மக்களுக்கு கிடைக்கின்றது. ஒரு பக்கம் ஜான்றா ஒரு பக்கம் நைன்னு சொல்கிறார்கள். இதோட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நாட்டு பிரசிடென்ட் நான் கிரீன்லாண்டை பிடிக்க போகிறேன்னு அந்த லேண்டை பிடிக்க போகிறேன், அந்த லேண்டு தேவை, அங்குள்ள வளங்கள் தேவை, அப்படியான விடயங்கள் இங்கே இருக்குது. தெரிந்த விடயம் அதேபோல் எங்கள் நாட்டிலையும் சுவிஸ் நாட்டிலையும் கூடின வளங்கள் தங்கள் இப்படியான விடயங்கள் இங்கே இருக்கின்றது. இப்படி அதில் அவர்கள் யோசிப்பது உண்மையோட விடயம்தான். என்று சொன்னால் இப்படியான எங்கள் நாட்டுக்கும் ஒரு சிகரெட் தேவை. நாடு இப்போ நடக்கும் யுத்தங்கள் காரணமாகவும் இப்படியான பிரச்சனைகள் இருப்பது காரணமாக இப்படியான விடயங்கள் தேவை. ஓகே உறவுகளே, ஏன்னு சொன்னால் இந்த 14 வாக்கெடுப்புக்கு முதல் கிழமை நாங்கள் அந்த வாக்குச்சாவடி உங்களுக்கு வந்திருக்கோம், வாக்குகள் வந்து உங்களுக்கு போஸ்ட்டில் வந்திருக்கோம். அந்த வாக்குகளை நாங்கள் இங்கே வைத்து எப்படி அதை திறந்து எப்படி என்ன செய்யணும், எப்படி போடணும், நீங்கள் எப்படி போடலாம், ஜாவும் போடலாம், நைனும் போடலாம், ஓமா இல்லைன்று போடலாம், எப்படி போடுவது என்பதையும் நாங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டித்தரேன். சொல்கிற போல உங்களோட 1-2 வாக்கு கூட இந்த வாக்குகள் வந்து வெற்றி தோல்வி வருவதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே நீங்கள் அடுத்த வீடியோவில் இந்த வாக்கெடுப்பில் நீங்கள் எப்படி வாக்களிக்க வேணும், எப்படியான வாக்கெடுப்பை நீங்கள் செய்யணும், எப்படி இந்த ஃபார்மை நிரப்பணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இதை சொல்லுவோம், கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவோம், நீங்கள் பார்த்து கொடுங்க. ஓகேவர்களே, உங்களுக்கு இது பிடித்திருந்தால் இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எது நல்லம் எது கூடாது, நீங்களும் வாக்களிக்க போங்க, வாக்களிங்க, எப்படி வாக்களிக்கிறேன் என்றதை பற்றியும்
அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். மறக்காம இந்த விஷயத்தை வந்து இன்னொரு ஆட்களுக்கு இது தெரிஞ்சு கொண்டா நல்லான்னு சொன்னா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சிருங்க. மறக்காம எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.